வணக்கம். வாசகசாலையின் நூல் அறிமுகம் பகுதியில் இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய புத்தகம் நொதுமலர் கன்னி, மௌனன் யாத்ரிகா அவர்களுடைய கவிதை தொகுப்பு. இது 2018ஆம் ஆண்டு டிஸ்கவரி புக் பேலஸ் வெளியிட்டிருக்காங்க. நொதுமலர் கன்னின்னா என்ன அப்படின்னா, வேறொரு நிலத்தின் பெண் அப்படிங்கிற அர்த்தத்தில் வரக்கூடியது. இப்போது இதை எழுதியிருக்கக்கூடிய மௌனன் யாத்ரிகா நிறைய படைப்புகளை கொடுத்துருக்காரு. முனைவர் பட்டம் பெற்றிருக்காரு. தலித் இலக்கியத்தில் முனைவர் பட்டம் பெற்றிருக்காரு. அரியலூர் அரசு கல்லூரியில் உதவி பேராசிரியராக பணிபுரிகிறார். இப்போ திரைப்படங்களுக்கு பாடல்கள் எழுதுவதற்கான இதுலேயும் இருக்கார். இந்த புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் இதுக்கு பின்னட்டையில் பவா செல்லத்துறை அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறத வாசித்து காட்டணும். அது எவ்வளோ பொருத்தமான ஒரு வார்த்தைகள் அப்படிங்கிறது. நிலமும் மொழியும் தான் ஓர் இனத்தின் முதன்மை அடையாளம். அவற்றை செழுமையாக வைத்துக்கொள்வது மானுட கடமை. அந்த மனோநிலைக்கு வாசிப்பவரை இந்நூலில் உள்ள கவிதைகள் மடைமாற்றும் என நம்புகிறேன். பாறைகளுக்கிடையே ஊறி கிடக்கும் நீர் துளி போல நம் இதயங்களில் ஈரம் பரவுவதை இக்கவிதைகளை வாசிக்கும் போது உணர்கிறேன். இவ்வுணர்வு எல்லாருக்குமானதாக இருக்கும் பட்சத்தில் இக்கவிதைகள் காலம் கடந்தும் நீர்மையோடிருக்கும். அதற்கான சாத்தியங்கள் இதில் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது முழுக்க 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 இந்த கவிதை தொகுப்புக்கு பொருத்தமான வரிகள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதில் நிலமும் அந்த மொழியும் கையாளப்பட்டிருக்கக்கூடிய விதம் அப்படிங்கிறது கண்டிப்பாக மனதை கொள்ளும். நம்ம எல்லாருமே பள்ளிக்கூடங்களில் படிக்கும்போது செய்யுள் பகுதி படிச்சிருந்திருப்போம். அதில் இருக்கக்கூடிய நிறைய நாலடியாரோ இல்லை புறநானூற்று பாடல்களோ தேம்பாவனியோ இல்லைன்னா குற்றாலக்குறவஞ்சி இப்படியான விஷயங்களை படிக்கும்போது நிறைய பாடல்கள் நமக்கு இன்னும் கூட மனநத்தில் இருக்கக்கூடிய அளவில் இருக்கும். அப்படி ஒரு அந்த இலக்கிய பாடல்களுக்கு சற்றும் குறைவில்லாத கவிதைகள் மௌனன் யாத்ரிகாவோட கவிதைகள் அப்படின்னு சொல்லலாம். இந்த புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கவிதைகளில் எந்த பக்கத்தை பிரட்டி பார்த்தாலும் அத்தனை கவிதைகளுமே அருமையான கவிதைகளாக அந்த மொழியோடு இருக்கக்கூடியது. ஆக இதில் இருக்கக்கூடிய சில கவிதைகளை நான் உங்களுக்கு படித்து காட்டலாம் அப்படின்னு நினைக்கிறேன். முதலாவதாக பூவுலகின் நண்பர்கள் அப்படிங்கிற தலைப்பிடப்பட்ட கவிதை. காட்சிக்கு உள்ளே செல்லுங்கள். காட்டுக்குள் 2 பேர் நிற்கிறார்கள். சிதடிகளின் ரீங்காரம் குறைவாக கேட்கிறது. இது மனிதர்கள் அத்துமீறியுள்ள காடு. துளைக்கருவி இசைக்கும் அவிழும் பூக்களை சிதைந்துள்ள இக்காட்டில் நான் எப்படி கண்டடைவேன் என தெரியவில்லை. பூவுலகின் நண்பன் கவலையுற்றான். மீன்கள் நித்திய தனிமையிலிருக்கும் ஓடையில் இன்னமும் நீரோட்டம் இருக்கின்றது என்று நினைக்கிறேன். அலைகளின் சத்தம் கேட்கிறது. நினைவை மடைமாற்றினான் காடோடி. காடோடிக்கும் ஒரு பூவுலகின் நண்பனுக்குமானது. இதோ லாரிகள் சென்றுள்ள வழித்தடம். சக்கரங்கள் வலுவாக அழுந்தியுள்ளன. நல்ல எடை கொண்ட மரங்களை பாவிகள் வெட்டி இருக்கிறார்கள். பூவுலகின் நண்பன் புலம்பினான். தீயில் சுட்ட சருகு மானின் இறைச்சியை கடித்துக்கொண்டு குடித்து களியுறும் பழங்குடிகளின் ஊர் அருகில் இருக்கிறது. அங்கு செல்வோம். நாம் அமைத்திருக்கும் தற்காலிக குடில் கோபத்தில் இருக்கும் யானையின் கண்ணில் பட்டுவிடக்கூடாது. ஆபத்தை உணர்த்தினான் காடோடி. இங்கிருக்கும் ஓலம் நம்மை தூங்க விடாது. நாம் விழித்திருப்போம். ஈர மலத்தின் வாசம் காற்றில் கலந்திருக்கவில்லை. விலங்குகளால் இடர்நேரும் வாய்ப்பு குறைவுதான். நாம் நிலவை பார்த்தபடி படுத்திருப்போம். பூவுலகின் நண்பன் காத்திருக்க விரும்பினான். அழிந்துள்ள காட்டின் துயரத்திலிருக்கும் மீதமுள்ள மரங்களின் கேவல் நெஞ்சை பிளந்திடும். இங்கிருந்து போய்விடுவோம். காடோடி அஞ்சினான். காட்சியை விட்டு வெளியேறுங்கள். காட்டை விட்டு அவர்கள் வெளியேறுகிறார்கள். வெறும் தக்கையாக உடைத்து பிளக்கப்பட்ட புல்லாங்குழல் ஓடையில் மிதப்பதை நீங்கள் காண வேண்டாம். அது இசையின் பயணம். இந்த இடத்துல இது கவிதையாகுது. இதுவரைக்கும் சொல்லப்பட்டது எல்லாமே காட்சிகளாக இருந்தால் கூட இந்த கடைசி 2 வரிகள், அதாவது வெறும் தக்கையாக உடைத்து பிளக்கப்பட்ட புல்லாங்குழல் ஓடையில் மிதப்பதை நீங்கள் காண வேண்டாம். அது இசையின் பிணம் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு. இவருடைய எல்லா படைப்புகள்லையும் பார்த்தோம்னா இயற்கை மீதும் காடுகள் மீதும் அளப்பரிய காதல் உண்டு அப்படிங்கிறத இவரோட படைப்புகளை படிக்கும்போது நம்மளால் உணர்ந்து கொள்ள முடியும். இந்த வகை பாட்டுகளில் பாணன் பாடினி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த வகை பாட்டுகளாக தான் இந்த பாட்டுகள் எல்லாம் இருக்கும். அதே சமயத்தில் இவரோட கவிதைகளில் காட்சிகளாக விரியும். எடுத்த உடனே அவரே இந்த கவிதையில் சொல்கிறாரு இல்லையா, முதல்ல இந்த காட்சியை பார்த்துக்கோங்க, இந்த காட்சிக்குள்ளே இருக்கக்கூடியது என்ன அப்படிங்கிறத விவரணைகளில் சொல்லக்கூடிய வகையிலான
கவிதைகள் தான் இந்த புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கு. மற்றும் ஒரு கவிதை, அது உடல் இளைத்த மிளா. அதே மாதிரி இருக்கக்கூடிய நிறைய மிருகங்களுக்கான பெயர்களை நாம் இப்போ தமிழ் வழக்கில் சொல்கிறதே இல்லாமல் போயிடுதோம். நம்ம குழந்தைங்களோட பேசும்போது இல்லை ஆங்கில வழியில் படிக்கிறாங்க அப்படிங்கும்போது அந்த வார்த்தைகள் நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே சொல்கிறேன் இல்லையா, யூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு. அது மாதிரி மான் அப்படின்னா கூட மானுன்னு சொல்லாமல், முயல்னா முயல்னு சொல்லாமல், ரேபிட்னோ இல்லைன்னா டீர்னோ அப்படி சொல்கிற மாதிரியான இடத்துல இருக்கும். இதில் உடல் இளைத்த மிளா அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா, பெரிய வகை மான், கொம்புடைய அந்த மானை குறிக்கக்கூடிய ஒரு சொல். இப்போது மான்கள் தாகித்தலைகிற கோடையில் கொடிய பாதையில் உடன்போக்கு சென்றோம். இந்த இடத்துல நம்ம பார்க்கணும், எதுக்கு போனேன்னு சொல்கிறாங்க. இது சங்க இலக்கியத்தில் இருக்கக்கூடிய தமிழர் பண்பாடை சொல்லக்கூடியது. உடன் போதல், உடன் போக்கு அப்படிங்கிறது அந்த காலத்தில் பின்பற்றப்பட்ட ஒரு விஷயம். காதலன் காதலி அவங்களுக்கு யார் விருப்பமோ அவங்களோட இணைந்து வெளியில் போகிறது அப்படிங்கிறது நம்ம தமிழ் கலாச்சாரத்தில் இருந்திருக்கு அப்படிங்கிறத இவர் கவிதையில் பயன்படுத்தியிருக்காரு. மான்கள் தாகித்து அலைகிற கோடையில் கொடிய பாதையில் உடன்போக்கு சென்றோம். நமது ஊரின் விளிம்பில் நின்ற பனை மரங்களில் குருவிகள் போய்விட்ட கூடுகள் பீந்து தொங்கியதை அபசகுனமாய் கண்டு பேதலித்த உன் நடுக்குற்ற கரங்களை நம்பிக்கையை உறுதிப்படுத்தவென அழுந்த பற்றியிருந்தேன் நான். உடல் இளைத்த மிளா ஒன்றை என்னிடம் நீ காட்டிய போது அது உன்னை போல் இருப்பதாக தோன்றியது. நீர்த்தன்மை அழிந்திருந்த கத்தாழை போல் இருவரும் துவண்டிருந்தோம். அப்பா, அதாவது நீர்த்தன்மை, அந்த கற்றாழை அப்படிங்கிறது தண்ணீர் இல்லாத இடத்துலையும் வளரக்கூடிய ஒரு கள்ளிச்செடி. அதுலேயே நீர் வற்றி போயிருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த வறட்சி எப்படியானதாக இருக்கக்கூடும். நீர்த்தன்மை அழிந்திருந்த கத்தாழை போல் இருவரும் துவண்டிருந்தோம். நம் நிலத்தின் படர் கொடி போல் பின்னி கிடக்க வேண்டுமெனும் ஆவல் நமக்கு ஏனோ வந்தது. நாம் அந்த முன்னத்தி வெயிலில் கண்ணீர் மல்க அணைத்து கொண்டோம். கொதி மணலின் காணல் மெல்ல குறையத் தொடங்கியது. நாம் இந்த முன்னறியா ஊருக்கு வந்தபோது முழுமையான வெளிர் நீளத்திலிருந்த ஆகாயத்தையும் வளர்ந்து கொண்டிருந்த நிலவையும் உன்னிடம் காட்டினேன். நீ ஏதோ பேச தழுதழுத்தாய். உன் உன்னத காதலின் கசிவினால் அது நேர்ந்ததென்று எனக்கு தெரியும். ஆக உனக்கு வருத்தம் இருந்திருக்கு, நம்ம உடன்போக்கு போயிருக்கோம், வருத்தம் இருந்திருக்கு, நீ காமிச்ச அறிகுறிகள் அல்லது சகுனங்கள் சரியில்லைன்னு நினச்சிருக்கலாம். அந்த இடத்துல நம்ம எப்படி களிப்புடன் இருந்தோம், நீ ஏதோ சொல்ல வாயெடுத்து சொன்னது அப்படிங்கிறது உன்னுடைய காதலை எனக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்குது அப்படின்னு ஒரு காட்சியை நமக்கு விவரிக்கக்கூடிய இந்த ஒரு கவிதையில் நாம் கண்டடையக்கூடிய சொற்கள் அப்படின்னு பார்த்தா எத்தனை தாகித்திருக்கக்கூடிய அப்படின்னு சொல்கிறது இப்போ எவ்வளோ தடவை சொல்ல முடியும், எவ்வளோ பேர் பயன்படுத்துவாங்க. ஆனால் அந்த மாதிரியான வார்த்தைகள் இதில் இந்த கவிதை தொகுப்பு முழுக்க எண்ணற்றன கொட்டி கிடக்கு. இன்னொரு கவிதை வாசிக்க அது அவ்வளவு சுவையாக இருக்குது. காட்டுயிர்களின் வாசனை. தலையில் கட்டியிருந்த டார்ச் வெளிச்சத்தால் இப்போ தேட போகிறாங்க. காட்டுக்குள்ளே அந்த இருட்டில் ஒரு தேடுதல் அல்லது ஒரு வேட்டைக்கு போகும்போது தலையில் அந்த டார்ச்சோடு போகிறாங்க. அந்த காட்சியை சொல்கிறாரு. தலையில் கட்டியிருந்த டார்ச் வெளிச்சத்தால் ஒரு மாபெரும் மாளிகையை திறப்பது போல் மையிருட்டு பின்னிரவை திறந்து கொண்டே போனார்கள் முயல் வேட்டைக்காரர்கள். காடு விழித்து கொண்டதை அறிந்த ஜீவக்கூட்டங்கள் கொத்தமல்லி பூத்திருந்த நிலத்தை கச்சேரி நடக்கும் மைதானத்தை போல் மாற்றியிருந்தன. சில்வண்டின் உச்சஸ்தாயி குரல் தூரத்து வேலங்காட்டிலிருந்து வெளியேறி அந்த சமவெளியை கடந்து போனது. எழுந்து பறந்தமர்ந்த காடைகள் இறங்கி ஓடிய பாத்தியில் ஈர மண்ணோடு பெயர்ந்து துடித்தன மண்புழுக்கள். தனித்தலையும் மிரண்ட மானை போல் நிலவு நின்றிருந்த திக்கில் அடுத்தடுத்து தொடர்ச்சியாக தேக்கிலைகள் உதிர்வதை கேட்க முடிந்தது. முயலொன்று ரவையால் துளையிடப்பட்ட போது ஒரு கூடையைப் போல் அந்த காட்டை திறந்தது ஊதக்காற்று. நாசியையும் நாவின் சுவை நீட்சிகளையும் ஒரே நேரத்தில் மயக்கும் வாசனை காடெங்கும் பரவி வியாபித்தது. அந்த மனம் கொத்தமல்லியுடையது போலவும் இருந்தது. கலவியின் போது தன் இணையை இழந்த முயலுடையது போலவும் இருந்தது. ஆக அந்த கொத்தமல்லி வாசம் இணையை இழந்த முயலுடைய சுவாசத்தோட வாசனை போலவும் இருந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய வரிகள். ஆக இந்த பாடலில் எடுத்தாலுமே நம்ம அவ்வளவு தமிழ் சொற்களை கண்டடைய முடியுது. இந்த 3 கவிதைகளை நான் உங்களுக்கு வாசித்து காட்டிருக்கேன்.
இதில் இருக்கக்கூடிய கவிதைகள் எல்லாமே கொஞ்சம் நீளமான கவிதைகள் தான். ஆனால் படிக்க படிக்க வந்து வாய் மணக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படியான சொற்களை கொண்ட ஒரு கவிதை தொகுப்பு நொதுமலர் கன்னி. இதை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தினதில் மிக மகிழ்ச்சி. உங்களுக்கு இந்த கவிதை புத்தகத்தை படிக்கும்போது என்ன தோணுச்சு அப்படிங்கிறதையும், எந்த கவிதை பிடித்தமானதாக இருந்தது அப்படிங்கிறதையும் பின்னூட்டத்தில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து வேறு புத்தகத்தோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.